இது வரைக்கும் நான் உன் முகத்துல இந்த சிரிப்பை பார்த்ததே இல்லையா? The Chennai Mobiles TCM ஆடி Awesome ஆடி பரிசுகள் கோடி. ஹீட்டட் எப்போ பார்த்தாலும் லேடிஸ் கும்பல் நிற்கும். அந்த லேடிஸ் வந்து இவர் தான் என் ஹஸ்பண்டு, லாஸ்ட் ஜென்மத்தில் இவர் தான் நான் கல்யாணம் பண்ணுறாரு, எனக்கு வரணும்னு ஒரே கலாட்டாக நடக்குங்க. எனக்கு பாருங்கள் குழந்தைங்க இருக்குது, என் பொண்டாட்டி இருக்காங்க, வீட்டில் கொடுத்து அவங்க அப்பா அம்மாக்கிட்டையும் சொல்லி he'll hand over the girls. It happens in the film field. He was terrifically handsome. She ran and came off the house because she was tortured by her uncle. So middle of the day அதுவும் எங்கள் அம்மா தான் கதவை திறந்து அவளை உள்ளே விட்டதே. My daddy remember him telling இப்படி பிடிச்சி அம்மா ஸ்கூலில் எதான்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லுன்னு. That was the time I think he married Savitri maybe. Nobody sits down. தரையில் உட்காந்து சாப்பிட்றதில்ல, முன்னால் பெண்ட் பண்ணுறதில்ல. So joint ரொம்ப stiff. Doesn't relax to go away for normal delivery. குழந்தையோட weight more than normal. The lady is a diabetic. அந்த மாதிரிலாம் இருந்தால் it will go for cesarean. If she does normal walking, normal வீட்டு வேலை பண்ணாலே she can deliver normally. Now யாரு தரையில் உட்காந்து சாப்பிட்றா? Do you when you feed, the baby looks at your eyes, you look at it, there's a bond, you have more milk secretion. பர்சனல் லைஃப் பார்க்கும்பொழுது நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, லைக் அவருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது அந்த டைமில் அண்ட் ஸோ மெனி திங்ஸ், நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உங்களோட இன்டர்வியூஸ்லாம் நான் பார்க்கும்பொழுது நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவர் எந்த பொண்ணுங்களையும் தேடி போல, அவர் பின்னாடி தான் பல பெண்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். He was terrifically handsome. அவருக்கு அப்படியே இந்த சுருட்ட முடி, நானும் எங்கள் அக்காவும் இப்படி இழுத்து அப்படி விடுவோம். கோ பேக் லைக் ஸ்ப்ரிங், அப்படி இழுத்து அப்படி விட்டால் ஸ்ப்ரிங் மாதிரி போகும். அண்ட் ஸோ ஹேண்ட்ஸம், எனிபடி cannot help but fall in love with him. And our house was then we had a long driveway. நீட்டு வாங்க கேட்டு ஹீட்டட் எப்போ பார்த்தாலும் லேடிஸ் கும்பல் நிற்கும். அண்ட் அந்த லேடிஸ் வந்து இவர் தான் என் ஹஸ்பண்டு, லாஸ்ட் ஜென்மத்தில் இவர் தான் நான் கல்யாணம் பண்ணுறாரு, எனக்கு வரணும்னு ஒரே கலாட்டாக நடக்குங்க. ஸோ அப்பா ஹேஸ் டு கோ தேர், ஃபைண்ட் அவுட் ஈச் ஒன்ஸ் ஹவுஸ். அவங்களோட அப்பா வந்திருந்தா அவங்கள கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் புத்திமதி சொல்லி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, எப்படிலாம் பண்ணக்கூடாது, நல்ல பையனாக பார்த்துக்கலாம் இருக்கோங்கன்னு ஒவ்வொருத்தரையாக வீட்டில் கொண்டு போய் விடுற வேலை எங்கள் அப்பாவுக்கு நடுவில் இன் பிட்வீன் ஷூட்டிங். யூஸ் டு டூ ஆல் த டைம், எஜுகேட் தெம். எனக்கு பாருங்கள் குழந்தைங்க இருக்குது, என் பொண்டாட்டி இருக்காங்க, அப்படின்னா வர முடியாது, நீங்கள் நல்ல ஆளாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவங்க அப்பா அம்மாக்கிட்டையும் வீட்டில் கொடுத்து அவங்க அப்பா அம்மாக்கிட்டையும் சொல்லி he'll hand over the girls. ஒரு கூட்டம் நிற்கும் லேடிஸ் கும்பல் வாசலில். எங்கள் வீடு லாங் ட்ரைவே. அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க? அப்பா எஜுகேட் பண்ணுவாங்க, அவங்கள புத்திமதி சொல்லி கொடுப்பாங்க. அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டை சொல்லி கொடுத்து அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் புத்தி சொல்லி உங்கள் பொண்ணுக்கு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்க சொல்லி அட்வைஸ் தெம். எனக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தை இருக்குமா, நான் யாரையும் விட முடியாது, நல்ல அழகாக புத்திமதி சொல்லுவார். ஆனால் இப்போது அப்படி இருந்த ஒருத்தர் வந்து இப்போ உங்களுக்கே அது வந்து ஐ திங்க் நாட் யூ, எஸ்பெஷலி உங்கள் அம்மாவுக்கு ஷாக்கிங்காக இருந்திருக்கோம்ல சாவித்ரி அம்மா. அது இட் ஹேப்பன்ஸ் இன் த ஃபிலிம் ஃபீல்ட் பிகாஸ் it was so attractive. I cannot blame Savitri, nor can I blame she ran and came off the house because she was tortured by her uncle. So middle of the day அதுவும் எங்கள் அம்மா தான் கதவை திறந்து அவளை உள்ளே விட்டதே. So my mother gave her shelter from disaster. So he was too handsome, anybody cannot help but fall in love with him, and also educated, no, so highly dignified. So I don't blame anybody falling in love. So unga appa amma was a love marriage or illa arranged marriage? Arranged, pakka arranged. In fact, indirectly my father wanted to medicine. So he didn't have money, and widow mother, nobody else. So my mother's father was working railway, promised to make him into a doctor if he marries his daughter. So he married my mother. They had the 4 நாள் கல்யாணம் இல்லையா அந்த காலத்தில். அப்போ the father of my mother was diabetic. They don't wear slippers, no, and he went ஒரு கண்ணாடி காலில் குத்திடுது. This is what is called fate. கண்ணாடி குத்துதும் that leg septic ஆகிடுச்சு. So the doctor said you have to remove the leg or die with the leg. He said I will die with the leg. When he died, he had only 2 girls, no, one my mother and her sister, Sedubai. They don't know anything about anything, finance la. So his dream of becoming a doctor perished. Avladha. So his life went in a different way. அப்பா டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பட் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல அப்பா? அப்பா எங்களை அந்த அரக்கு மாளிகை இந்த மூவி அதில் வந்து
he took us to the Arakku Maligai, where he had crocodiles on the wall. He put a switch, நெருப்பு அப்படியே வரும் அதில். அது வந்து சாவித்திரி ஆக்ட்ஸ் லைக் மேன் ஆன் த இதில் வந்து ஷில் ஃபைட் அண்ட் ஆல். அதில் கமலா லக்ஷ்மணன் ஆல்சோ ஆக்டட் அந்த டான்ஸாக. ஸோ அந்த செட் நீங்கள் போய் பார்த்துருக்கீங்க லைவ்? அப்பா எங்களுக்கு. சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போது உங்களுக்கு ஆஸ் அ டாட்டராக எந்த இடத்துலையுமே வந்து சாவித்திரி அம்மா மேலே லைட்டாக அந்த கோவம்லாம் வரலையா? வெரி நைஸ் டு அஸ். ஷி வாஸ் வெரி நைஸ். வி வர் நெவர் ஆங்க்ரி வித் ஹர். ஷி வாஸ் வெரி குட் டு அஸ். Even Pushpali, Rekha's mother also was very good to us. We never got angry with anybody. How did, as a daughter, இப்போ நீங்க family or elder daughter, too young to know anything about it like that and all, deepa. But my daddy, I remember him telling இப்படி பிடிச்சி அம்மா ஸ்கூலில் ஏதான்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லுன்னு. That was the time I think he married Savitri maybe. ஸோ உங்கள் அப்பா சாவித்திரியை கல்யாணம் பண்ணிட்டாலாமேனா தெரியாது. ஓ, அப்பா சொன்னார் உங்ககிட்ட? என்ன கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லுவோம். எனக்கு தெரியாதுன்ட்டோம். அண்ட் வி நெவர் ஹேட் எனி பேட் டைம், நத்திங் வித் சாவித்ரி, புஷ்பலியா, எனிபடி. தேர் ஆல் வெரி நைஸ் டு அஸ். எனிபடி ஹூ இஸ் குட் டு யூ, கிவ்ஸ் யூ ஸோ மச் ஆஃப் ஃப்ளவர்ஸ், பட்டு பாவடெல்லாம் கொடுத்தா ஆஸ் அ சைல்டு யூ அட்ராக்டட், நோ? ஓ, you got attracted that time, huh? We were all they were very nice to us. Nobody was rude, nobody was fighting. They were all very good to us. Okay. So we had no hard feelings with any of them. ஸோ அப்பா கஷ்டப்பட்ட ஒரு டைம் பீரியட் ஏதாவது இருக்காமா? லைக் இல்லை ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இட் வாஸ் ஈஸி ஃபார் ஹிம், ஒரு படம் என்டர் ஆகுறதா இருக்கட்டும், இல்லை அவர் அப்ரிங்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஈஸியாக இருந்ததா? இல்லை அவரோட ஃபேஸ் ஆஃப் லைஃப் கொஞ்சம் கஷ்டமா? He was a casting director choosing actors, no? He chose சௌகா ஜானகி, he chose சிவாஜி கணேசன் and all. அப்போ நிறைய பேர் சொன்னால் நீங்களே இவ்வளோ அழகாக இருக்கீங்க, நீங்கள் ஏன் நடிக்கக்கூடாது? He was working Gemini studio, no? So there only he started, no? His career. கிருஷ்ணதாஸ் ஏதோ ஒன்று அந்த நாகேஸ்வரா வில் கோ ஆன் கிருஷ்ணா சொல்லி பண்ணுவார். குழந்தையும் உள்ளே போய்டும், குழந்தையும் முதிச்சிடுவார் அதில். அந்த மாதிரி அதான் ஹி ஸ்டார்ட் பண்ணால் அஸ் த கிருஷ்ணன். தென் ஸ்லோலி ஒன்லி ஹி கேம் அப். தென் everybody knows him, know that he was terrifically handsome. Wow. Highly educated, only educated person in the film field. Was he done? நீங்கள் எதுக்காக திட்டு வாங்கியிருக்கீங்களா அப்பாட்ட? ஏன்னா நீங்கள் ஒரு லைக் நீங்கள் சொன்னீங்க வீட்டில் ஒரு ஆம்பளை மாதிரி நான் எதுக்குன்னா திட்டு வாங்கினீங்களா அப்பாட்ட அந்த டைம் பீரியட்லலாம்? அப்பா வந்து எனக்கு கணக்கு வராது, நறுக்குன்னு தலையில் குட்டுவா. கார் ட்ரைவ் பண்ணி எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு உட்கார வச்சு எங்கள் பழைய வண்டியில் சொல்லி கொடுத்தா. ஷீ couldn't get no, so நறுக்குன்னு it will pain her so much. ஸோ உடனே she said, நிறுத்துங்க கமலா, நான் பின்னால் உட்காந்து வாட்ச் பண்ணுறேன், நீ வந்து கற்றுக்க, நான் கற்றுக்க மாட்டேன். she came up behind. I sat. I learned. ரெண்டு நாள் he took me to Island Grounds. Then I started driving immediately the old car that is standing as a specimen in a GG hospital, no? அங்கே எங்கள் வீட்லேருந்து மெயின் ரோட்டில் he was constructing the new house where he is there. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நான் காஃபி எங்கள் சித்தப்பா கொண்டு போய் கொடுத்துட்டு காஃபி கொண்டு போயிடுவேன். அப்போ அவ்வளோ டிராஃபிக் இருக்காது. I started driving. Then slowly I started to drop my sister in Kuchipat convent because I was less than 14. நான் கொண்டு போய் விடுவேன், வருவேன். அப்புறம் மெதுவாக இப்படி பீச் ரோடுக்கெலாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். மை டேடி வில் கெட் கம்ப்ளைண்ட், உங்கள் பொண்ணு ஓட்டுறா, அவ்வளோ ஹை ஸ்பீடாக ஓட்டுறா. என் பொண்ணு என்ன மாதிரி தான் ஓடுவா, வேறு யார் மாதிரி ஓட்டுவான்ற அப்பா. சரியா போச்சு. ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஸ்டடீஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஆஸ் யூ செட், அப்பா இஸ் வெரி எஜுகேட்டட் அப்படின்னும்பொழுது எல்லாருமே படிப்பில் வந்து பயங்கர புலிக அப்படி தான் சொல்லணும். ஸோ அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? எல்லாருமே இஸ் லைக் இன்டு அ வெரி குட் ப்ரொஃபஷன், இல்லை? அது எப்படி? இப்போ when we were 16 he asked us, அம்மா நீங்கள் வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, want to study? He was very fair father. உங்களுக்கு மேலே படிக்கணுமா இல்லைனா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? மாப்பிள்ளை இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். So he said, we both said we don't want to marry now, we want to study, we want to do medicine. Therefore we are all doctors and postgraduates and doctors. I have 2 big hospitals I have in Chennai near my house. எல்லாம் walkable distance. இந்த ஏரியாக்குள்ளே தான் I have 2 பெரிய hospital. We have a house. My son's house across the road. எல்லாம் நான் 3 வயசுலேருந்து இருந்த இடம் தான். Walking, we don't need cars. எல்லாருக்கும் அமையாது அது. அண்ட் இன்னொன்று வந்து ஆஸ் அ கைனகாலஜிஸ்டாக வந்து எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் வந்து நார்மல் டெலிவரி வந்து இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னதான் நம்ம ஸ்டெப் எடுத்தாலும் சி செக்ஷன்ன்றது ஒரு காமனான ஃபேக்டர் ஆகிடுச்சு. பட் கமலா மேம் பொறுத்த வரைக்கும் நார்மல் டெலிவரி தான் அப்படின்றது வந்து அதை தாண்டி அவங்க யோசிக்க மாட்டாங்க அப்படின்றது நிறைய பேர் வந்து ஒரு ஃபீட்பேக்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு ஹாப்பி யூர் ஃபீலிங்?
அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைய வரைக்கும் டச் வுட் அது அவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க. What happened between yesteryears and today is, அந்த காலத்தில் வந்து people எல்லா வேலையும் பண்ணினாங்க. They sat on the ground. They didn't eat in chairs. அண்ட் கணத்தில் தண்ணி எடுப்பாங்க, குடத்தை வச்சுக்கின்னு போவாங்க, குளத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. Therefore the joints had mobility. அந்த தரையில் உட்காந்து எழுந்துக்கிறச்சே joints are mobile. நான் யாருமே தரையில் உட்காந்து சாப்பிட்றதில்ல, கணத்தில் தண்ணி இருக்கிறதில்ல, குளத்தில் போய் தண்ணி எடுத்துன்னு வரதில்ல, இடுப்பில் தண்ணி வச்சுன்னு பண்ணுறதில்ல. அப்புறம் தரையில் உட்காந்து சாப்பிடுவா. ஸோ இந்த லேடி வந்து குனிஞ்சு சாப்பாடு பரிமாறணும், ஒன்றுத்துக்கும் குனிஞ்சு பண்ணணும். ஸோ த ஜாயின்ஸ் வெரி சப்பிள். இப்போ நோபடி பென்ஸ் ஃபார்வர்ட், நோபடி சிட்ஸ் டவுன். தரையில் உட்காந்து சாப்பிட்றதில்ல, முன்னால் பெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ ஜாயிண்ட் ரொம்ப ஸ்டிஃப். அதெல்லாம் ஃபைப்ரஸ் டிஷ்யூனும். ஸோ இட் டசன்ட் ரிலாக்ஸ் டு கோ வே ஃபார் நார்மல் டெலிவரி. ஆன் த கான்ட்ரரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறைய நார்மல் டெலிவரி ஆகும். பிகாஸ் அவெல்லாம் லோ கிளாஸ் பீப்புள், தே டூ லாட் ஆஃப் ஒர்க். Whereas high class people go for cesarean because the joint does not give way to dilate to allow the child to come out. So இதுக்கு தான் லம்மாஸ் எக்ஸசைஸஸ் they are doing, no? இல்லை, ஆனால் அப்படி பார்த்தா இப்போ நிறைய பேர் வந்து எக்ஸசைஸும் பண்ணுறாங்க இல்லையா, இந்த யோகாஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சஸ்க்கான விஷயம் வந்து அது பண்ணுறவங்க அதுதான் பண்ணுறவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். அன்லெஸ் கொடி சுற்றிருந்து த குழந்தையோட வெயிட் மோர் தென் நார்மல், த லேடிஸ் டயபெட்டிக், அந்த மாதிரிலாம் இருந்தால் it will go for cesarean. கொடியை சுற்றி இருந்தால் the child is delivering, it's like hanging. The blood supply cut ஆகிடும் இல்லையா. So they go for ischemia and fetal distress. அப்போ you have to do cesarean. You have to wait and watch carefully. That's one child nowadays people get இல்லையா. நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நார்மல் வாக்கிங், நார்மல் வீட்டு வேலை பண்ணாலே she can deliver normally. நான் யார் தரையில் உட்காந்து சாப்பிட்றா? தரையில் உட்காந்து எங்கே சாப்பிட்றீங்களா, டேபிளில் உட்காந்து சாப்பிட்றீங்களா? தரையில் உட்காந்து இருந்து பண்ணாலே நார்மல் டெலிவரி தான் ஆகும். நான் நோபடி சிட்ஸ் ஆன் த கிரவுண்ட், ஆல் சேர்ஸ் ஒன்லி. அப்போலாம் தரையில் உட்காந்து சாப்பிடுவோம் இலை போட்டு. அண்ட் அவள் குனிஞ்சு சர்வ் பண்ணுவாள். டேர்ம் லேடி கூட குனிஞ்சு ஒவ்வொரு கறிக்கு ஒரு தரம் குனிவா, சாம்பார் போட ஒரு தரம் குனிவா, சாதம் போட குனிவா, நெய் விடுவா. இப்போ யாருமே பண்ணுறதில்ல. That is why our joints are ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. It doesn't relax to give way. During pregnancy relaxation ஒரு ஹார்மோன் வருது, it relaxes all the joints. அது இல்லாமல் போயிடுறது. That is why 75% go for cesarean. 25% all the low class people who are working, கட்டட வேலை பண்ணுறவங்க எல்லாருமே நார்மல் டெலிவரி தான், அன்லஸ் கொடியை தான் சுற்றி இருந்தால் தவிர்த்து. ஸோ இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் வி ஆர் லீவிங். இதுக்கு தான் ஸ்டைலிஷாக ஹேவ் லம்மாஸ் எக்ஸசைஸ், நோ. Especially for this, they give you exercise. ஒழுங்காக வீட்டு வேலை பண்ணினாலே you can have normal delivery. தரையில் யாருமே உட்காந்து சாப்பிட்றது இல்லையே. you bend and go on serving now. யாருமே. So that is why our lifestyle is changing. இதுக்கு abroadல they have Lama's exercise, where you are specially made to relax those joints, no. Your joints cannot be stiff. It needs to give way. During pregnancy, relaxation on hormone release ஆகுது. It relaxes all the gentle tissues, இல்லை soft tissues. அது வந்து பண்ணினா அது ஏற்கனவே கொஞ்சம் லூஸாக இருந்தால் தானே பண்ண முடியும். இப்படியே நின்றுட்டுருக்கோம், சேரில் உட்காந்து சாப்பிட்றோம், தரையில் உட்காரதில்ல, இலையில் குனிஞ்சு சர்வ் பண்ணுறதில்ல, அந்த இலையை சுருட்டி மாடுக்கு போடுறதில்ல. எல்லாமே டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னென்சிக்கு, பிஃபோர் ப்ரெக்னென்சி அண்ட் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் என்ன? பிஃபோர் ப்ரெக்னென்சி யூ ஹேவ் டு கன்சீவ் இல்லையா. ஸோ யூ லீட் யுவர் நார்மல் லைஃப். Once you get pregnant, first 3 months is the time where you can go for abortions, no? So at that time you must be very careful, no contact with husband, and ஜாக்கிரதையாக இருக்கணும். The மாம்பழம் சாப்பிட்றது first 3 months. Once you cross the 12 weeks, you're better off till 28 weeks. ஸோ நார்மலாக இருக்கலாம். வெயிட் தூக்குறது, அடிக்கடி செக்ஸ் இருக்கிறதுலாம் இட்ஸ் நாட் குட். ஸோ யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். மெதுவாக அந்த பஸ்ஸில் குலுங்கி போகிறது, தும்னு குதிக்கிறது, அதெல்லாம் ஜென்டில் லேடி லைக் யூ ஷுட் பி. The nearing term, they say if you have sex, it hasn't delivery, easy in solra. I don't know, it depends on the husband and wife. இது வந்து இந்த காலம் இல்லை, அந்த காலத்துலேருந்தே வந்து சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஹஸ்பண்டோட இருந்தால் தானே நல்லது அந்த ஒரு டைம் பீரியட் அப்படின்றது வந்து எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் நவ டேஸ் இட்ஸ் பிகம் இட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு மித்தாவே அது மாறிடுச்சு. இப்படி இருந்தால் தான் அது டெலிவரியோ அப்படின்ற மாதிரி. அதுக்காக தான் ஐ வாண்டட் அந்த கேள்வி நான் கேட்டேன். People are working and they don't have time for exercise. Lama's exercise, they teach you exercise to relax your joints.
The joints வந்து ஸ்டிஃபாக இருந்தால் it will not give way for the baby head to come out. If you have loose joints எப்படி இருந்ததுன்னா muscle tissues relaxedனா it will give space. That just bit head has to come out இல்லையா through a pinhole like அந்த joints எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணணும் இல்லையா then you have normal delivery. Okay. And after pregnancy na நீங்க குடிக்கக்கூடிய டிப்ஸ் After pregnancy you should not have contact with husband immediately. Infection ஆயிடும். And you have to do pelvic muscle floor exercise, no? So you bring everything back to normal. By அவசரமாக பாத்ரூம் வந்தால் கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி விடுற மாதிரி கன்ஸ்ட்ரிக்ட் பெல்விக் மசில்ஸை பண்ண மாதிரி நிறைய எக்ஸசைஸ் டெய்லி ஒரு 25 times 3 times பண்ணினா அந்த ஆல் த பிளேஸ் வில் கோ பேக் டு நார்மல் அண்ட் அப்டமன் எக்ஸசைஸ் ஆல்சோ யூ ஷுட் டூ நோ வைத்த so that loose the abdomen will go back. If you feed the baby frequently, your uterus will shrink and go inside the abdomen. So the more feeding is good in ring. Feeding the baby is extremely good for all parts of the body. When you feed, the baby looks at your eyes, you look at it, there's a bond between them, no? The more you look at your baby and you feed, you have more milk secretion. And your mother's milk for 1 year, extremely good for the health. What all we cannot get an artificial feed, mother's milk has. So it's very good to feed for 1 year fully. Then just stop it. Akapra, more than mother's milk, other milks have better nutrition. Okay. Mother's milk 1 year it has got all the immunological properties against infection, the antibodies are very good, and it will clean the stomach of the baby or the karpu meconium. எல்லா விதத்துலையும் எல்லா ரெசிஸ்டன்ஸ் சத்தும் மதர் கிட்டேருந்து குழந்தைக்கு போகும். ஸோ ஃபஸ்ட்டு 1 year அட்லீஸ்ட் ஒரு 8 months யூ ஷுட் ஃபீட் பேபியை ஃபீட் பண்ணணும். இது வரைக்கும் நான் உன் முகத்துல இந்த சிரிப்பை பார்த்ததே இல்லையா. The Chennai Mobiles TCM ஆடி Awesome ஆடி பரிசுகள் கோடி.